வணக்கம். ஸ்ரேன். வழிகளை வெற்றிகளாக்கும் சூக்ஷ்மங்களை அதிசூக்ஷ்மங்களையும் கற்றுக்கொள்ளலாம். நம்மை படைத்த கடவுள் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அதற்கு உண்டான தீர்வையும் அவர் கொடுத்திருப்பார் இல்லையா? அந்த நம்பிக்கை தான பக்தி, வேண்டுதல், பரிகாரம் எல்லாமே. அப்போ அந்த வழிகளிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். எது நல்லது, எது கெட்டது என்று அறிந்து ஆராய்ந்து அதனுடைய நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து அதன் வழியே செல்ல வேண்டும். நம்மை பக்குவப்படுத்த தான் அதனுடைய வழிகள் குறையும். படிக்கட்டாக இருக்கணுமா, கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை வணங்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அந்த வழிகளில் தான் இருக்குது. வழிகள் ரெண்டு விஷயம். வழிங்கிறது வேதனை நிறைந்த ஒரு அற்புதமான மறைக்க முடியாத அனுபவம். வழிகள் அப்படிங்கிறது பாதை. ஒரே பாதையில் தொடர்ந்து போக 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 அந்த பாதையானது தூய்மையாயிடும். அதே போல் நம்ம மனசையும் தூய்மையாக வச்சுக்கணும். அப்போது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உடனே அதை நினச்சி சோர்ந்து போகாமல் அதில் இருந்து மீண்டு வருவதற்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நல்ல வழிகளை ஆராய வேண்டும். எப்படி என்ன என்று. இப்போ அதுக்கு பிரத்யேகமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. நமக்கு வழியும் சரியாகணும், வழியும் கிடைக்கணும். இப்போ இந்த வழி இந்த ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது அந்த வழி சரியாகணும் அப்படின்னா விநாயகர் பெருமான்கிட்ட போய் ஆத்மார்த்தமாக வழிபாடு. நம்ம தினமும் நம்மளால் அருகம்புல் கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போய் கும்பிடலாம். இல்லை அப்படின்னா இருக்கரம் கூப்பி வழிபட்டாலே போதும். விநாயகர் பெருமானை ஆத்மார்த்தமாக நினச்சி, அப்பா உன்னை நம்பி வந்துட்டேன், தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு, இனிமேல் என்ன நல்ல வழிப்படுத்து, நான் நல்ல வழியில் போகணும்னு நினச்சி ஆத்மார்த்தமாக நாம் கும்பிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதுக்கு உண்டான வழியை நாம் கும்பிடக்கூடிய அந்த பகவான் நமக்கு காட்டி கொடுப்பார். நம்பிக்கை வேணும். பக்தியை முழுமையான நம்பிக்கையுடன் வைத்து கும்பிட வேண்டும். அந்த பக்தியை நம்பிக்கையின் மீது வைக்க வேண்டும், நம்பிக்கையை பக்தியின் மீது வைக்க வேண்டும். அந்த வழியும் சரியாகும், இந்த வழியும் சரியாகும். இரண்டு வழியும் சரியாக வேண்டும் என்றால் நம்பிக்கையான பக்தி கண்டிப்பாக வேண்டும். ஒருவருக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்பிக்கை யானை, தும்பிக்கை யானை நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது நிச்சயமாக கரை சேற்றுவார். ஆபத் பாந்தவனாக, ஆபத் சகாயீஸ்வரராக வந்து நம்மை கரை சேற்றுவார், கரை ஏற்றுவார், கரை சேற்றுவார். ஸ்வான்.